வெற்றிக்கு தான் என எண்ண வேண்டும். நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள், துணிந்து சொல்லுங்கள். நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள், துணிந்து சொல்லுங்கள். பட்டத்து ஆடி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என எண்ண வேண்டும். பொங்கும் இன்பத்தேன் பால் பெண்கள் முள்ளில் ஆடும் நெஞ்சம் கண்ணில் ஊறும் கண்கள் தங்கத்தட்டில் பொங்கும் இன்பத்தேன் பால் பெண்கள் காட்டை கொண்டு பாடச் சொன்னால் எங்கே பாடும் பாடல் தட்டி தட்டி ஆடச் சொன்னால் எங்கே ஆடும் கால்கள் துடித்து எழுந்ததே கொதித்து சிவந்ததே கதை முடிக்க நினைத்ததே. நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள், துணிந்து சொல்லுங்கள். பட்டத்து ஆடி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என எண்ண வேண்டும். மேடை கண்டு ஆடும் பெண்ணை ராஜா மொட்டு வேட்டையாடும் மானுக்கென்ன வெட்கம் இந்த பக்கம் வெள்ளிப்பூவின் நெஞ்சில் மட்டும் திட்டம் உண்டு திட்டம். துடித்து எழுந்ததே கொதித்து சிவந்ததே கதை முடிக்க நினைத்ததே. நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள், துணிந்து சொல்லுங்கள். நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை எண்ணிப்பார். தேடி வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி எண்ணிப்பார். நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை எண்ணிப்பார். தேடி வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி எண்ணிப்பார். வலை போட்டு பிடித்தாலும் கிடைக்காதது துடித்து எழுந்ததே கொதித்து சிவந்ததே கதை முடிக்க நினைத்ததே. பட்டத்து ஆடி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என எண்ண வேண்டும்.
ஒரு சாட்டை அடிக்கிற வேலை கூட நம்ம குமார் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறாரு பாருங்க. குமார் துப்பாக்கி பிடிச்ச அழகு இருக்கு. இந்தியாவில் இல்லை, அமெரிக்காவில் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் யாரும் அவ்வளோ அழகாக பிடிக்க முடியாது. பர்தாவை திரும்ப கொடுத்துருங்க. சரி, அடுத்ததாக அப்புறம் நம்பியார் உட்காந்துருந்தார். நம்பியார் மாதிரி ஆக்ட் பண்ணுங்கன்னா பிள்ளையார் மாதிரியே உட்காந்துருக்காரு நம்ம கிருஷ்ணன். நம்ம குமார் அதுக்கு மேலே சிவாஜி கணேசன் மேலே நடிக்க சொன்னால் சண்முக சுந்தர மாதிரி நடிக்கிறாரு. அடுத்ததாக ஒரு டான்ஸ். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நானும் உங்களை மாதிரி ஆவலாக இருக்கேன். ஹாய் ஹலோ வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேஓடினா கிட்னாப் ஆஃப் டான்ஸ். எல்லா சேனல்லையும் ஒரு சின்ன சின்ன டான்ஸா எடுத்து பெரிய ஷோ பண்றதா இந்த கிட்னாப் ஆஃப் டான்ஸ். இந்த ஷோல 1 ரவுண்ட்ல மோத போறது நம்ம பளபளப்பான மாயா. இந்த சைடு மோத போறது பல்லு போன ஆயா. ஆமா, இங்க முதல்ல ஆட்ட போறது யாருன்னா சாரிங்க முதல்ல ஆட போறது யாருன்னா மாயா டீம். फिल्में सिर्फ 3 चीजों की वजह से चलती है: एंटरटेनमेंट, एंटरटेनमेंट, एंटरटेनमेंट। और मैं एंटरटेनमेंट हूँ।
கண்ணீரை விடலாமா உன்னுயிராய் நான் இருக்க என்னுயிராய் நீ இருக்க மன்னவா மன்னவா மன்னவனே அழலாமா கண்ணீரை Let's play, DJ. நீ முதல்ல வெளியே வா. ఎంత ధైర్యం ఉంటే నా ముందే నిలిచి నాకే చెప్తావు. ஆடி போய் ஆடி வந்துச்சாமா, ஆடி போய் அசந்து வந்துச்சாமா. இப்போ இவனுக்கு என்ன வந்துச்சாமா, இங்க வந்து நிக்கிறேன். கொடியவனின் கதைய முடிக்க கொலவளைய தேடி கடிக்க நாறு நாரா உடம்ப பிடிக்க நடு தெருவில் சதராடிக்க నా పేరు చెల్లిముఖి కాదురా. Siga moviendo la manta, moviendo la manta, moviendo la manta, moviendo la manta, moviendo la mantita. Arriba, arriba la manta, arriba, arriba, arriba la manta, arriba, arriba la manta, arriba, arriba, arriba la manta, arriba, arriba la manta, arriba, arriba, arriba la manta, arriba, arriba la manta, arriba, arriba, arriba Leo, DJ Raulito. ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேன். யார்கிட்ட மொக்க போட்டுட்டு இருக்கான்னு தெரியல. ஹலோ, சொல்லு மச்சி, என்ன வச்சு கால் பண்ணியிருந்தேன்? மச்சி எங்க மச்சி இருக்க? நான் ஆனந்தி பார் பக்கத்துல இருக்கேன்டா. டேய் காலையிலே வாடா. இல்ல மச்சான், அந்த பக்கமா வந்துன்னு இருக்கேன். வா வா சீக்கிரம் சீக்கிரம். டேய் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன் மச்சி. என்ன மச்சான் போத்திஸ் இன்டர்வியூ போகணும்னு சொன்னல? ஆமா மச்சான், போகணும். மைக் கிட்ட வச்சு பேசுறான் மைக் பேசும்போது மைக் கிட்ட வச்சு பேசு. மச்சான் பாத்தியா என்ட்ரன்ஸே சூப்பரா இருக்கு. என் ஃப்ரெண்ட் சொன்னா இந்த சூப்பர் ஃபிகர்லாம் இங்க இருக்குன்னா மச்சான் உள்ள கூட பளபளன்னு ஃபிகர்லாம் இருக்குடா. வேலை செஞ்சா இங்க தான் செய்யணும். வா வலது கால் எடுத்து வை. ஓகே மச்சான். என்ன மச்சான் என்ட்ரன்ஸ்ல பீரோவை நிறுத்தி வச்சிருக்காங்க? மச்சான் அது பீரோ இல்லடா, வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி இருக்கு பீரோன்ற. வெல்கம் சார். சாரீஸ்னா கிரவுண்ட் ஃப்ளோர் பாருங்க, பட்டுனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பாருங்க, கிட்ஸ்னா செகண்ட் ஃப்ளோர் பாருங்க, உங்களுக்குனா தேர்ட் ஃப்ளோர் பாருங்க. மேடம் இன்டர்வியூக்கு வந்திருக்கோம். ஏன்னா இன்டர்வியூயா? செகண்ட் ஃப்ளோர் போங்க. என்ன மச்சான் நல்லா பேசுனது ஆங்கிரி வேர்ட் மாதிரி இழிக்குது. மைக் கிட்ட வச்சு பேசுனா. மச்சான் உள்ள போலாமா? வா மச்சி. மச்சான் அது நிக்கிறாரு, அவரு கேப்படா. கேப்பா அவரு கேப்பா. சார் 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 சொல்லுப்பா. இன்டர்வியூக்கு வந்திருக்கோம். இன்டர்வியூ வந்திருக்கீங்களா? ஆமா சார். போட்டோ வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். பாக்குறீங்களா? இந்த போட்டோ இல்லையா? பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சிருக்கியா? பர்ஸ்ல இருக்கு சார். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வச்சிருக்கியா? இருக்கு சார். ஐடி கார்டு ஜெராக்ஸ் வச்சிருக்கியா? இருக்கு சார். பேன் கார்டு ஜெராக்ஸ் வச்சிருக்கியா? விசிட்டிங் கார்டு ஜெராக்ஸ் முத கொண்டு இருக்கு சார். தேவையில்லாம பேச போய் உட்காரியா, சேர் வர நேரம் ஆச்சு. மச்சான் எச்சர் மோசமா பண்றாங்க. ஹெச்ஆர் வர நேரம் ஆச்சா, சத்தம் போடாம உட்காருங்க. கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி உங்க ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கங்க. எல்லாரும் ட்ரெஸ் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ஹாய். அதோ சூப்பர் சுப்பிரமணியம் வருகிறார். ஹாய்.
யாருண்ணா அவரு? பா அவர் தான்பா HR. 100 கிலோ மிச்சர் HR. 100 கிலோ மிச்சரா? யோ சும்மா இருங்கயா. HR ஏன் போட்டு கொடுத்தீங்க? வேலை கிடைக்கணும். கம்முன்னு இருங்கயா. அம்பேத்தா சார் வாக்கண்ணா. சொல்லுங்க சார். இன்டர்வியூ எத்தனை பேர் வந்திருக்காங்க சார்? இன்னைக்கு இன்டர்வியூ 4 பேர் வந்திருக்காங்க சார். யோ சும்மா இருயா. கையை காமிச்சிட்டு இருக்க. வாக்கண்ணா. சும்மா இருயா. என்னடா பண்றீங்க வாடா. சார் சொல்லுங்க சார். அப்ளிகேஷன் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணியாச்சு சார். ரீசெக் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார். ரீசெக் யார் பண்ணா? சார் ரீசெக் சதீஷ் என்ன பண்ணார் சார்? சதீஷ் பண்ணானா? சரி ஓகே கண்ணா. அந்த வீணா பண்ண பரதாங்கடா. அவரு மார்க்கெட்டுக்கு கரோடு வாங்க போயிருக்காரு சார். கரோடு வாங்க போயிருக்கானா? ஏய் அவனுக்கு இதே வேலைடா. கரோடு வாங்க, மீன் வாங்க, கறிக்கறி வாங்க, மார்க்கெட் ஓடிறான்டா. அட்மின் வேலையை பார்க்க மாட்டான்டா அவன். ஆமா சார். சரி ஓகேண்ணா. சரண்யா டெம்ப்ளேட் என்னமாச்சு? சார் ஒரு 10 மினிட்ஸ்ல அனுப்பி 10 மினிட்ஸ் சீக்கிரம் செட் பண்ணுங்கம்மா. சும்மா இருங்க. இன்டர்வியூ வந்த இடத்துல சும்மா இருங்க. உள்ள விட மாட்டேன். அம்பேத். சார் அப்ளிகேஷன் எங்க இருக்கு சார்? டோருக்கு ரெடி ஆகுது சார். கொண்டு வாங்கண்ணா. எஸ் சார். இந்தாங்க சார். ரீசெக் பண்ணது கண்ணா? ரீசெக் பண்ணிட்டீங்களா? எஸ் சார் பண்ணியாச்சு. சரி ஓகே கண்ணா. ரீசெக் பண்ணது யாரு? சார் சதீஷ் அண்ணன் தான் சார் பண்ணாரு. சதீஸ்வரனா? அவனாடா. அவனுக்கு கால் வந்தா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓகே போட்டுனே இருப்பான்டா அவன். இப்போ கூட செகண்ட் ஃப்ளோர்ல தான் சார் ஃபோன் பேசினுக்கிறாரு அவரு. செகண்ட் தானா? அவனுக்கு ஏத்த ஃப்ளோர் அது. எஸ் சார். என்னம்மா இன்டர்வியூ வந்திருக்கீங்களா? உட்காருங்க. இன்டர்வியூ வந்ததுல சும்மா இருங்க. என்ன படிச்சிருக்கீங்க? எங்க இருந்து வரீங்க? முத்தால்பேட்ல இருந்து சார். சரி சரி. ஆல் தி பெஸ்ட்மா. பிள்ளைய வேற நல்லா இருக்குது. HR நம்ம ஃப்ளோருக்கு போனா போட மாட்டாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கே தான் போடுவாரு. சரி இருந்தாலும் கேட்டு பார்ப்போம். சந்திங்க சந்திங்க. 2 பேர் கார்த்திக்கும் பிரபு. வாங்க சீனியர். வாங்க ஜூனியர். வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஓகே பாய். ஆமா சார். அண்ணா குட் மார்னிங்ண்ணா. சொல்லுங்க. என்னண்ணா இன்னைக்கு ஹேண்ட்ஸமா அழகா இருக்கீங்க. ஆமாப்பா ஆமாப்பா. அண்ணா வெளியில 2 பொண்ணுங்க வந்திருக்குது. சரி. லைட்டை தொடச்சுக்கங்கண்ணா. சரி. நமக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க தான். சரி. பார்த்து நம்ம பிள்ளைல போட்டு வரீங்க. சரிங்கண்ணா. சரி நான் வரேன். ஓகே ஓகே ஃபைன்ண்ணா. ஓகே ஃபைன்ண்ணா. ஓகே 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 ஃபைன்ண்ணா. அம்பே சார் அம்பே டீ ஏத்துறமா அதே ஏத்துறமா வேலை இருக்குது. ஹாய் அம்பே கா பிரிண்டர் வர்க் ஆவலக்கா. ஆமா சார். ஹாய் சொல்லுங்க சார். உன் பேரு? தீபக் சார். தீபக்கா? யாரா ஸ்போர்ட்ஸ் விளையாடுவீங்களா? நான் நல்லா விளையாடுறேன் சார். விளையாடுவியா? சரி என்ன விளையாடுவீங்க? கிரிக்கெட்டும் வாலிபாலும் சார். கிரிக்கெட் வாலிபாலுமா? சரி ஓகே நான் உள்ள போய் பேசுறேன். கேட்டா முக்கியஸ்தோட ரிலேட்டிவ்ஸ் சொல்லுங்க. எங்க இருந்து வரீங்க? ஓகே சார். முத்தியால்பேட்ல இருந்து வரீங்களா? மச்சி இப்பதான் வரீங்களா ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ? நமக்கு தெரிஞ்ச பையன் இன்டர்வியூ வந்திருக்கான். சரி. பேர் வந்து தீபக். சரிங்கண்ணா. நான் தான் மச்சான் நம்மள பார்க்கணும். உங்க ஃப்ளோர் பார்க்கறானே. மச்சி போடு மச்சி என் ஃப்ளோர்ல போட்டு விடு மச்சி. சரிங்கண்ணா. ஓகே நான் பார்க்கறேன். போட மாட்டேன். பார்க்கறேங்கண்ணா. ஃபைன்ண்ணா. ஃபைன் ஃபைன்ண்ணா. ஃபைன். அம்பேத் சார் இருக்காரா? உள்ளதான் சார் இருக்காரு. சரி ஓகே ஓகே போய்ட்டு அப்புறம் வரேன். உள்ளதான் இருக்காரு. எட்டி பார்த்துட்டு போறீங்க. அம்பேத் சார் சொல்லுங்க சார். தீபக் வர சொல்லுங்க. ஓகே. தீபக். சொல்லு. யோ தீபக். சார் ஒரு நிமிஷம். ஹலோ சார் கூப்பிடுறாயா? போன உள்ள வையா. உம்மா கொடுக்குற நேரமா இது? உள்ள வையா போன. உள்ள போப்பா. டக்கின் பண்ணுப்பா. ஷர்ட் பட்டனை போட்டுப்பா. உள்ள போப்பா. சார் கூப்பிடுறாரு. போப்பா. சார் வரலாம். எஸ் கம் இன். குட் மார்னிங். டேக் யுவர் சீட். Thank you சார். உங்க பேரு? ரெஸ்யூம்ல இருக்கு சார். ரெஸ்யூம்ல இருக்கு. எங்க இருந்து வரீங்க? அதுவும் ரெஸ்யூம்ல இருக்கு சார். என்ன படிச்சிருக்கீங்க? அதுவும் ரெஸ்யூம்ல இருக்கு சார். உங்க அட்ரஸ் சொல்லுங்க. அட்ரஸ் நம்பர் 34 மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட். 34 அங்க 37 இருக்கு. 34 தான் சார். 34ஆ 37ஆ? 34 தான் சார். 34 தானா? சரி ஓகே கண்ணா. நீங்க வெளில வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு அட்மின்ல இருந்து கால் பண்ணுவாங்க. சரிங்களா? சார் அப்ப என் வேலை ரெஸ்யூம்ல உங்க மெயில் இருக்கு கண்ணா. அதை சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ணா வேலை கிடைச்சிடுமாண்ணா? ரெஸ்யூம்ல மெயில் ஐடி இருக்கா? இருக்குண்ணா. அப்ப மெயில் ஐடி இருந்தா மெயில்ல பண்ணுவாங்க. என்ன வந்து வேலை இருக்கான்னு கேட்க கூடாது. போ. சரிண்ணா. சூப்பரா பண்ணிட்டேண்ணா. நீ பாத்து சார் சொல்லுங்க சார். யாரா ரீசெக் பண்ணதா? சதீஷ் அண்ணா சார். ஏய் என்னடா ஒழுங்கா ரீசெக் பண்ணல? அவர் எப்பவுமே போய் ரீசெக் ஒழுங்கா பண்ண மாட்டார் சார். என்னடா சரி வேற ஆள சொல்டா. சார் தம்பி முகேஷ். யோ இன் பண்ணியா சார்? உள்ள
கூப்பிடுற பண்ண முடியாதியா? பண்ண முடியாதா? டேக் யுவர் சீட். உட்காந்துட்டீங்களா? உங்க பேரு? ஏரியா கவுன்சிலர் லெட்டர் சார். எங்க இருந்து வரீங்க? எம்எல்ஏ லெட்டர் சார். என்ன படிச்சிருக்கீங்க? சிஎம் லெட்டர் சார். இங்கிலீஷ் படிக்க தெரியுமா? எம்எல்ஏ ஓகே ஃபைன் கண்ணா, ஃபைன் கண்ணா. ஓகே ஃபைன். சரி நீங்க வெளில வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கால் பண்ணுவாங்க சரிங்களா? சரி ஓகே ஃபைன் கண்ணா. டேய் அம்பேத் கோடா சார் சொல்லுங்க சார். என்னடா ரிசிக்கம்னா? ஒருத்தனா ரெஸ்யூம்ங்கறான், ஒருத்தன் குடும்பத்தை ரெஸ்யூம் வச்சிருக்கான், ஒருத்தனா இங்க எடுக்கறான், இங்க எடுக்கறாங்க. எப்பறடா வேலை போறது? சார் என்ன கேட்டா எனக்கு என்ன சார் தெரியும்? ரீச். சரி ஓகே கண்ணா. வெளில வேற யாரா இருக்கா? 2 பொண்ணு இருக்கு சார். பொண்ணுங்களா? சரி ஓகே நான் வர சொல்லுங்க. அம்மா ஈஸ்வரி உள்ள வாமா. சார் கூப்பிடுறாரு உள்ள போமா. எஸ் கம் இன் மேடம். டேக் யுவர் சீட். மேடம் உங்க பேரு? ஈஸ்வரி சார். ஈஸ்வரிங்களா? எங்க இருந்து வரீங்க? முத்தியால்பேட். முத்தியால்பேட்டைங்களா? என்ன வேலைக்காக ட்ரை பண்றீங்க? எந்த ஜாபா இருந்தாலும் ஓகே. எதுனமா? டேய் அம்பேத்துங்க வா கண்ணா. சொல்லுங்க சார். மேடத்துக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் சொல்லு. சார் ஆப்பிள் ஜூஸ்லாம் இல்ல. டேய் மேடம் வந்து வாங்கிட்டு வாடா. சார் ஆப்பிள் ஜூஸ்லாம் இல்ல. வாங்கிட்டு வா போடா. பாக்கிறதுக்கு லூஸ் மாதிரி இருக்கு. தம்பி அதுல ஐஸ் கியூப் போட்டு கொண்டு வா. பாக்கிறதுக்கு லூஸ் மாதிரி இருக்கு. இதுக்கு ஜூஸா? சார் ஐஸ்லாம் இல்ல சார். இதுதான் சார் இருக்குது ஜூஸ். சரி ஓகே மேடத்துல கொடுங்க. குடிமா. ஓகே மேடம் நீங்க வெளில வெயிட் பண்ணுங்க. லஞ்ச் முடிஞ்சு உங்களுக்கு அட்மிஷன் போடலாம் சரிங்களா? வெளில வெயிட் பண்ணுங்க. சார் லஞ்ச் முடிச்சா அட்மிஷனா? ஆமாடா கண்ணா. சார் வேற யார் கண்ணா இருக்கா? உள்ள இன்னொரு பொண்ணு இருக்கு சார். யாரு? பாக்கிறதுக்கு நல்லாவே இல்ல சார். நல்லாவே இல்லையா? சரி ஆஃப்டர் ரம்ஜான் வர சொல்லுங்கண்ணா. டுமாரோ ஆஃப்டர் ரம்ஜான் வர சொல்லுங்கண்ணா. டே ஆஃப்டர் டுமாரோ ரம்ஜான்? ஆமா கண்ணா. ஏமா நீ போயிட்டு டே ஆஃப்டர் டுமாரோ ரம்ஜான் வாமா. போமா. அம்பேத் இன்னும் வேற யாரா இருக்கா? சார் ஒருத்தர் லீவ் லெட்டர் சைன் வாங்க வெளில நிக்கிறார் சார். வர சொல்லுங்கண்ணா வர சொல்லுங்கண்ணா. அண்ணே உள்ள வாங்கண்ணே. கேன் ஐ கம் இன் சார்? வா தம்பி. வாப்பா வாப்பா. சார் ஒரு நாள் லீவ் வேணும் சார். சொல்லுங்க தம்பி. ஒரு நாள் லீவ் வேணும் சார். எதுக்கு லீவு? நான் நாளைக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க வரேன் சார். மாப்பிள்ளை வீடு பார்க்க? அவங்க இங்க வர சொல்லு தம்பி. இங்க வர சொல்லுங்க. ஆமா தம்பி. இங்க எப்படி சார் வருவாங்க? யோ இங்க வர சொல்லு. இங்க வர சொல்லலாம் சார். இங்க வர மாட்டாங்க சார். நான் தான் சார் அங்க போகணும். இல்ல நெக்ஸ்ட் வீக் வர சொல்லு தம்பி. நெக்ஸ்ட் வீக்கா? சார் அப்பலாம் வர முடியாது சார். நாளைக்கு முகூர்த்த நாள் சார். இல்ல கண்ணா இல்ல கண்ணா. இல்ல கண்ணா நீ எல்லாம் நெக்ஸ்ட் ஆஃப்டர் டுமாரோ ரம்ஜான் முடிஞ்சு வர சொல்லுங்கண்ணா. ஓகே ஓகே கண்ணா. இவங்க லீவ் வாங்கலாட்டி நம்ம குழந்தையே பெத்தலாம். அண்ணே அவர் லீவ் கொடுக்கிறது முன்னாடி நீ உண்மையால குழந்தை பெத்தலாம்னு. கண்ணா தமிழ் தமிழ் இங்க வாங்கண்ணா. ஐடி கார்டு ஃபாலோ பண்றீங்களா? ஆமா சார். சார் அதை அவர்ட்ட மெயில் பண்ணுங்க. ஓகே சார். இங்க திருக்குடியில ஒரு ஜென்டில்மேன் இருக்காரு. அவர் இருக்காரா? இருக்காரு சார். இருக்காருல? அவர் வந்தாருன்னா அப்படியே போ சொல்ல வரேன். சரி ஓகே சார். ஓகே ஓகே थैंक यू ஓகே थैंक you அடடே வாங்க. சொன்ன மாதிரியே வந்துட்டீங்களா? அட்மின்ல இருந்து கால் பண்ணாங்க. ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. ஜாயின் சார் ஏதோ இண்டக்ஷன் அப்படினா அட்மின்ல இருந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்களா? ஓ அந்த லெட்டர் பாத்தியா நீ? வாப்பா வாப்பா. ஆமாம்பா எனக்கு சொன்னாங்க. கூட்டின்னு போய் ஒரு ஃப்ளோரை இன்ட்ரோ கொடுக்க சொன்னாங்க. சரி போய் என்னன்னு பாத்துருவோமா? சரி வா போ. யாருன்னு அவரு? கஞ்சி போட்ட மாதிரி வெறப்பா இருக்காரு. யோ சும்மாயா இப்பதான் பேஸ்மெண்ட் வந்திருக்கோம். இதான் பேஸ்மெண்ட். நான்லாம் அந்த காலில் டியூட்டி பாருன்னா செக்கிங் எப்படி தான் பண்ணுவேன். அனுப்பண்டா சார் எதுக்கு கூப்பிட்றேன்னு தெரியலையே. சார் 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 பாயிட்ல துணி இல்லை சார். லேடிஸ் இப்படி செக் பண்ணலாமா சார்? அதெல்லாம் வேற செக்கிங் இருக்குப்பா. ஒன்றும் ஆயில்லையா? ஒன்றும் ஆயில்லைங்க. சார் சின்ன வீடு போட்டோங்க. சின்ன வீடு? ஆமாம் சார். டியூட்டி பார்க்குறனால சின்ன வீட்டுக்கு போயிட்டு வர நீ. இனிமே உனக்கு அங்கே டியூட்டி கிடையாது. இங்கே கார் பேங்க் போய் டியூட்டி பாரு. ஓ தேங்க்யூ சார். ஜான்சனா சூப்பர். இனிமே நீ டியூட்டி என் பேஸ்மெண்ட்லேயே பாரு. ஓகே ஓகே. நேற்று எத்தனை மணி டியூட்டி வந்தீங்க? 8 மணிக்கு சார். உங்க
ஷிஃப்ட் டைம் என்னது? 9 மணி சார். ஏன் 8 மணிக்கு வந்தீங்க? சாரி சார், லேட் ஆயிடுச்சு சார். லேட்டு 8 மணி சீக்கிரம் வந்து லேட்டு. நீங்கள் டியூட்டி பார்க்கணும், எது கிடையாது. போய் டூ வீலர் போய் பார்க்க டியூட்டி பாருங்க. ஓகே ரோமன்ரைஸ் நேற்று எங்கே டியூட்டி பார்த்தீங்க? மெஸ்ஸில் சார். மெஸ்ஸில் காலைல என்ன சார் டிஃபன் போட்டாங்க? பொங்கல் சார். பொங்கலில் நெய் நிறையா இருந்துச்சா? நெய் அதிகமாக இருந்துச்சு சார். முந்திரி பருப்பு தான் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அதான் தூங்கிட்டேன் சார். நீ இனிமேல் டியூட்டி அங்கே பார்க்காத, வந்து ரேகாட்டில் பாரு. ஓகே சார். ஓகே சார். மார்னிங் சார். மார்னிங். ஓகே 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 சரி ஓகே 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 ஓகேப்பா ஓகே ஓகே ஓகே. யாருண்ணா அவரு? செந்திலுக்கு ஃபார்மல்ஸ் போட்ட மாதிரி இருக்காரு. செந்திலுக்கு ஃபார்மல் ட்ரெஸ்ஸா? ஓ சும்மாரியா, அது நம்ம ஜிஎம்யா. பாத்தியா இப்படிதான் இருக்கும் பேஸ்மெண்ட். அது வரைக்கும் பத்தியா ஒரு ரூமு போய் திறந்து பாரு. என்னண்ணா யாருமே காணோம்? யாருமே இல்லையா? அதுதான் ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட். யோ உள்ள கேமரா மட்டும் ஓடும், யாரும் இருக்க மாட்டாங்க. தவறி கூட அங்க போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றாத. வயிற்று வலி போகும், ஜுரம் வந்துடும். ஜுரம் வலி போயிடும், தலைவலி வந்துடும். அங்கதான் மாத்திரை தராங்க, சாப்பிட்றாத. பாத்தியா அது ஒரு ரூம் இருக்கா, அங்க போ. யோ 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 எங்கயா போற? பார்க்க போறேன். யோ அது மெயின்டெனன்ஸ் ரூம்யா, தூங்கிட்டு இருக்கீங்களே, ஏன் டிஸ்டர்ப் பண்ற? யாரையுமே காணுமே. உள்ள போய் இன்னொரு ரூம் இருக்கும், அதுல எட்டி பாரு. ஆமாண்ணே, உள்ள ஒரு கரு காண்டாம இருக்கு, தூங்கிட்டு இருக்குண்ணே. யோ என்னையா கருங்காண்டாம? யோ சும்மாரியா, அது நம்ம மெயின்டெனன்ஸ் முக்கியஸ்தரியா. என் வேலையே போயிடும் போல இருக்குது ஒன்னால. அண்ணா எங்கண்ணா போறீங்க? மெயின்டெனன்ஸ்ல கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்கு சார், பார்க்கணும் சார். அர்ஜென்ட் ஒர்க்குக்கு மெயின்டெனன்ஸா? எதுக்குண்ணே? 3rd ஃப்ளோர்ல ஒரு ஆணி அடிக்கணும் சார், அதனால அவர் பார்க்கணும். 3rd ஃப்ளோர்ல ஆணி அடிக்கணுமா? ஒரு ஆணி அடிக்கணுமா? ஒரு ஆணி தான் சார். ஒரு ஆணி அடிக்கிட்டு எப்படியா இருந்தாலும் 1 மாசம் ஆகும். நீங்க போயிட்டு 1 மாசம் கழிச்சு வாங்க. ஒரு ஆணி அடிக்க 1 மாசம் ஆகுமா சார்? ஆமாண்ணே. அண்ணே உங்களுக்கு தானே ஒரு ஆணி அடிக்க 1 மாசம், மற்றவங்களாம் ஒரு ஆணி அடிக்க 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் ஆகும். பாத்துருங்க, போயிட்டு அடுத்த மாசம் வாங்க, ஆணி அடிக்கலாம். ஆணி அடிக்கவே 1 மாசம்னா அண்ணே பல்பு மாத்தா 4 மாசம் ஆகுன போன. சரி பாத்துக்கினியா, இதான் பேஸ்மெண்ட். நம்ம வா கிரவுண்ட் ஃப்ளோர் போ. போன அங்க என்னென்ன நடக்க போதோ. சார் குட் மார்னிங் சார். மார்னிங் சார். டைம் என்ன சார்? 10:30. ஓ 10:30. யூ கோ. யாருண்ணா இவரு? சைனால இருந்து இருக்கிற ரோபோ மாதிரி இருக்காரு. அண்ணே சைனால இருந்து இறக்குன ரோபோவா? யோ சும்மாரியா, அது கிரவுண்ட் ஃப்ளோர் முக்கியஸ்தரியா. அவருக்கு என்ன வேலை அங்க பாரு. என்ன ஏதோ நோட் பண்ணிட்டு இருக்காரு? நோட் பண்றாரா? குண்டூசி எங்க வளைஞ்சிருக்கு, பேப்பர் எங்க கிழிஞ்சிருக்கு, நம்ம 2 பேரும் எதுக்கு நிக்கிறோம், எல்லாத்தையும் நோட் பண்ணி ஜிஎம் கிட்ட படபடன்னு ஒப்பிச்சிருவாரு. இவ்வளோயா ஜிஎம் எங்க நிக்கிறாருன்னு அவர்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. பாத்தியா இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர். யோ ஆனா இந்த ஃப்ளோர்ல ஒண்ணியா, இந்த ஃப்ளோர்ல வரதுக்கு நீ கொடுத்து வச்சுன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் வர்றதுக்கு. யோ 9 மணிக்கு வந்தா 10 மணிக்கு பர்மிஷன், 10 மணிக்கு வந்தா 11 மணிக்கு பர்மிஷன். ஓகேவா? எதனா லவ் பண்றியா? எனக்குலாம் செட் ஆகுமானே. யோ 4 மாசத்துல நம்ம மின்சாரத்தோட கனெக்ஷனை கொடுத்துட்டாங்கய்யா, நீ என்னய்யா இன்னும் இப்படியா இருக்க? வேணா எதனா செட் பண்ணிக்கிறேன், உன் ஆளுக்கும் பர்மிஷன் வாங்கிக்கலாம், உனக்கும் சேர்த்து பர்மிஷன் வாங்கிக்கலாம். நீ படத்துக்கு படமும் பார்க்கலாம், லவ்வுக்கு லவ் பண்ணலாம், சம்பளத்துக்கு சம்பளம் வருமையா, பார்த்து போ. யாருண்ணா தலையை செஞ்சு லூஸ் மாதிரி போயிட்டு இருக்கான்? தலையை செஞ்சுட்டு லூஸ் மாதிரியா? யோ சும்மாரியா, அது நம்ம கேஷியரியா. ஒரு நாள் கூட லீவு தரலன்னு அவங்க பைத்தியமே ஆயிட்டாங்கயா. ஃப்ளோருக்கு இப்படிதான் 3 நாள் கேஷியர் சுத்துறாங்க, லீவே கிடையாதான். அதுவா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகுமா, அங்க எங்க என்ன நடக்க போதோ. அவர் யாருண்ணா? கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரா? எங்கப்பா? பாருங்கண்ணா. யோ நீ வேறயா, அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மீட்டிங் நடக்குதுயா. அந்த மீட்டிங்ல ஒன்றும் பெருசா நடக்காது. நான்லாம் அந்த காலத்துல எப்படி வேலை செஞ்சேன்னு தெரியுமா?
இது ஒரு மீட்டிங், அடுத்த மீட்டிங். நான்லாம் அந்த காலத்துல எப்படிலாம் வேலை செஞ்சேன் தெரியுமா? இது இது ரெண்டாவது மீட்டிங், மூணாவது மீட்டிங். நான்லாம் அந்த காலத்துல என்னமா வேலை செஞ்சேன் தெரியுமா? எல்லா மீட்டிங் இதே தானே? அவர் எல்லா மீட்டிங்ல இதான் ஏன் சொல்லுவாரு. ஆனா இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முக்கியஸ்தர்கள் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல சுத்துறாங்களே, டியூட்டியில இருக்காங்களா, பர்ச்சேஸ் போயிருக்காங்களா, ஆன் டியூட்டியா, என்னன்னு லீவா, ஒண்ணுமே நம்ம டைம் கீப்பருக்கு தெரியாது. அவங்களா போவாங்க, அவங்களா வருவாங்க. 31 நாளுமா பர்ச்சேஸ்ல இருப்பாங்க. என்னடா இப்ப என்ன அவர் ஓடில இருக்காரா இல்ல யாருக்கு தெரியும்? ஓடின்னு இருக்காரா யாருக்கு தெரியும்? யோ இந்த ஃப்ளோர்ல ஆனா ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி இருக்கியா? என்னன்னா உன்னை வந்து யாருக்கா பிடிக்கல வச்சுக்கோ, சும்மா செக்ஷனை மாத்தி 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 போடுவாங்க. ஆனா ஒன்னியா நீயா வெறுத்து போய் வேலையை விட்டு போற வரைக்கும் செக்ஷனை மாத்தினே இருப்பாங்க இந்த ஃப்ளோர்ல. அந்த அளவுக்கு ஒரு அம்சமான ஃப்ளோர். ஓகேவா? பார்த்து இருந்துக்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு பத்திரம். நம்ம வா செகண்ட் ஃப்ளோர் போவோம். என்னன்னா யாரையுமே காணோம். யாரையுமே காணோம். நல்லா பாரியா. யாரையுமே காணுமே. யோ அந்த பில்டிங் ஓரமா பாரியா. ஆமாண்ணே, யாரோ ஒருத்தர் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் கத்திட்டு இருக்காருண்ணே. சொல்றாரா? யோ இருக்கிறதுலயே சும்மா அட்டகாசமான ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தான். சும்மா 7 நாளைக்கு 8 மீட்டிங் வைப்பாங்க, தெரிக்க விடுவாங்க. யோ நீ வந்தா மீட்டிங், போற மீட்டிங், நின் மீட்டிங் தான். அப்படி மீட்டிங்ல என்னதானே பேசுவாரு? குட் மார்னிங் சார், அவ்வளவுதான் இருக்கு, வேற ஒண்ணும் இருக்காது. அவர் திரும்பி குட் மார்னிங் சொல்லுவார். திரும்பி அங்க வந்து சுத்தமா குட் மார்னிங் மட்டும் வரும். வேற ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது சேல்ஸ்ல. பாவையா அவர் மூளைக்கு நின்று மீட்டிங் போட்டு மூளை வந்ததுதான் ஏன் மிச்சம். யாருக்குண்ணே? அத அந்த ஃப்ளோரோட முக்கியஸ்தரை கேட்டா தான் தெரியும். ஆனா இந்த ஒரு ஃப்ளோர்ல ஒரு இன்னொரு சிறப்பம்சம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா மவனை நீ ஹாஃப் டே லீவ் வாங்கணும் வச்சுக்க, நீ போய் ஜூனியர் சூப்பர்வைசர்கிட்ட கையெழுத்து வாங்கணும், சீனியர் சூப்பர்வைசர்கிட்ட கையெழுத்து வாங்கணும், அதுக்கு மேல யாருன்னா இருந்தா அவங்க மேல கையெழுத்து வாங்கணும், கையெழுத்து வாங்கினே இருக்கணும். அதுக்குள்ள அப்படியே லீவே முடிஞ்சிருமே. உனக்கு தெரியுது, அவருக்கு தெரியுதா? நான் ஏன் பண்றது? அடுத்து வா தேர்ட் ஃப்ளோர் போவோம். ஹலோ விஜயகாந்த், எங்கப்பா இருக்கிற? மெயின்டெனன்ஸ்ல 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஆணி அடிக்க சொல்லி, இன்னமும் அடிச்சுன்னு இருக்காங்க. சீக்கிரம் போய் என்னன்னு பாருப்பா அதை கொஞ்சம். சார் குட் மார்னிங் சார். வா அம்பேத்த. யாரு தம்பி? சார் நம்ம பையன் நியூ ஜாயினிங் சார். நியூ ஜாயினிங்காப்பா? சரிப்பா, எந்த ஃப்ளோரு? சார் 4th ஃப்ளோர் சார். 4th ஃப்ளோரா? சரிப்பா, நம்ம ஃப்ளோருக்கு ஆள் இல்லை, ஒரு ஆளை ஒன்று போட சொல்லு. ஆளையா போட்டலாம். சரிப்பா சார். ஓகே போறாரு பத்தியா? யாருன்னு அவரு? சரியா டியூன் பண்ணாத ரேடியோ மாதிரி பேசிட்டு போறாரு. சரியா டியூன் பண்ணா ரேடியோ? யோ சும்மாரியா, அவர் தான் 3rd ஃப்ளோரோட முக்கியஸ்தர். ஆனா இந்த ஃப்ளோர்ல ஒன்னியா எந்த சூப்பர்வைசராவது அவங்க கவுண்டர்ல நிக்கிறாங்களான்னு பாரு. ஆமாண்ணா, ஒருத்தர் போன் நோண்டிட்டு இருக்காரு, ஒருத்தர் பில்லிங் போன்ற கடலை போட்டுட்டு இருக்காரா? க்ரௌடு அவங்கவுங்க சேல்ஸ் டீம் எல்லாம் அமைதியாக நின்றுப்பாங்க. யாரும் வியாபாரத்தை பார்க்க மாட்டாங்க. எல்லாம் அவங்க மட்டும் அவங்கவுங்க வேலையை தான் பார்ப்பாங்க. எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கும்பா இந்த ஃப்ளோரில். ஆனால் அப்படி ஒரு அமைதியான ஃப்ளோர். நல்லா பாரு, அங்கே ஒருத்தர் கேம் விளாட்னு இருப்பாரு. ஆமாண்ணே, விளாட்டு இருக்காரா? அதுதான் 3rd ஃப்ளோர். சரி வா 4th ஃப்ளோர் போவோம். கண்ணை மூடு, கண்ணை தோற. ஏன்டா வந்தனுக்குதா? இதான் 4th ஃப்ளோர். என்ன ஃப்ளைங் கிஸ்லாம் கொடுத்துக்கிறாங்க? ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறாங்களா? யோ சும்மா அறியா, இந்த ஃப்ளோர்ல அடிக்கடி ஃப்ளைங் கிஸ் இப்படி தான் சேஞ்ச் ஆகும். இவன் அசிங்கமா பேசிட்டு போறான். காதை மூடிக்க. ஃப்ளோர்ல பச்சை பச்சையா பேசுவாங்க, கவலைப்படாத, அதெல்லாம் என்ன கண்டுக்காத. ஆனா இந்த ஃப்ளோர்ல இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்கியா? என்னன்னா, ஒருத்தவன் ஐடி கார்டு போடாம வருவான், அவனே இன் பண்ணாம வருவான், அவனே ஷூ போடாம வருவான், டக்கின் பண்ணா வருவான், அவனே லேட்டா வருவான். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஃப்ளோர். ஃப்ளோர்ல டைம் கீப்பருக்கு லிஸ்ட் போட்டு டைம் கீப்பருக்கு இன்னும் வேலை தான் அதிகமாச்சு. இந்த ஃப்ளோர்ல க்ரூமிங் குறைஞ்ச மாதிரி தெரியவே இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃப்ளோரியா பார்த்து போ. தம்பி என்னன்னா 5th ஃப்ளோர் மறந்துட்ட பாருப்பா. ஏன்னா தம்பி பார்த்து போ, ப்ரமோட்டர்களின் சரணாலயம் தான் 5th ஃப்ளோர். நீ எந்த பக்கம் திரும்பினாலும் ப்ரமோட்டர்ல தான் இருப்பாங்க. ஆனா அந்த ஃப்ளோரோட முக்கியஸ்தர் இருக்காரே, ஸ்போர்ட்ஸ்னு வந்து வச்சுக்கோ, விசில பாரு பால போடு பாயிண்ட் பாரு, விசில பாரு பால போடு பாயிண்ட் பாரு. அவர் மாட்டி என்கரேஜ் பண்ணிக்கினே இருப்பாரு. அம்பேர் என்கரேஜ் பண்ணுவாரு, ஆடியன்ஸ் என்கரேஜ் பண்ணுவாரு, கார் பார்க்கிங்ல கஸ்டமர் வராங்கல்ல அவங்களையும் சேர்த்து என்கரேஜ் பண்ணுவாரு. யோ அந்த பக்கம் தெரியாம கூட போயிட போறியா? ஒன்னையும் சேர்த்து என்கரேஜ் பண்ணுவாரு. ஆனா மாவன நீ தோத்துட்டே வச்சுக்கோ, ஒருத்தர் கூட ஃப்ளோர்ல இப்படிதான் பண்ணாரு. பார்த்து போ. அண்ணா நம்ம ஜிஎம் சார் HR பத்தி சொல்லவே இல்லையே. HR
அச்சாரு 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 என்ன சொல்றது, நிர்வாகத்துக்கு சம்பந்தமே எல்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டாரு வச்சுக்கோ, அதை பேசியே சமாளிச்சிருவார். அப்படி பேசுவார். சும்மா நீ எதுக்கு ஏன்டா அவர்கிட்ட பேசணும்னு இருக்கும், அப்படி பேசுவார். அச்சாரு ஓகேவா? சார் ஜிஎம் 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 அவரையா கேட்குற? அவர் மான்னு ஃபோனை நோண்டிக்கினே க்ரௌடா நந்துன்னு இப்படியே பார்த்துனே வருவார். மாட்டிக்க போறேன்னா அதுக்கப்புறம் அவனை என்னையா தனியா நீ ரூம்ல மாட்டினான்னு வை, சும்மா கழுவி கழுவி ஊத்துவார். அதுக்கப்புறம் உன்னை எப்போ திட்டணுமோ அதை டைரியில எழுதி வச்சுக்குவார். அன்னி கூப்பிட்டு திரும்ப திட்டு வாங்கிக்க. போயிட்டு வா. ஓகேப்பா, நான் ஆஃபீஸுக்கு போறேன், அங்க நிறைய வேலை இருக்கு, நீ போ ஃப்ளோருக்கு போ. சார் எங்கப்பா போற? சார் அர்ஜென்ட் சார். அர்ஜென்ட்னா ரெஸ்ட் ரூம் போ. சார் அர்ஜென்ட்டா ஜிஎம் சார் பார்க்கணும். ஜிஎம் சார்லாம் இப்ப பார்க்க முடியாதுப்பா. ஏன் சார்? உள்ள முக்கியஸ்தர்கள் மீட்டிங் நடக்குது. முக்கியஸ்தரா ஒண்ணு இல்லாத பிரச்சனையே 1 மணி நேரம் பேசுவாங்க. உண்மைதான். அது ஒண்ணு இல்லாத பிரச்சனையே சிச்சி பேசுவாங்க. வேற ஒண்ணு. எத்தனை அந்த 5 பேர் இருக்காங்களா? 5 பேர். அதான் ஃப்ளோர்ல போய் பார்த்தேன், யாரையும் காணோம். அதான் உள்ள மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. மீட்டிங்கா? காலையில சாரி அப்போ வரானு உள்ள பூண்டாங்களா? பூட்டாங்க. சரிப்பா சரிப்பா, நான் போயிட்டு 2 மணி நேரம் சென்று வரேன். போயிட்டு 4 மணி நேரம் கழிச்சு கூட வாங்க, ஒரு விஷயம் இருக்கா பேசிட்டு தான் இருப்பாங்க. சரி ஓகே ஓகே ஓகே. போயிட்டு வாங்க. அண்ணா அண்ணா எங்க போறீங்க? ஜிஎம் சார் பார்க்கணுமா? ஜிஎம் சார் பார்க்கணுமா? ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று சொல்லுங்க. அண்ணே உள்ள சிசிடிவியும் மெயின்டெனன்ஸும் மீட்டிங் நடந்துட்டு இருக்குண்ணே, இப்போ பார்க்க முடியாதுண்ணே. யார் சார்? சிசிடிவியா? சிசிடிவி தான். ஐயோ, அவங்க பட்டாணி தின்றவங்களையும் ஃபோன் புடவை கடையில் ஃபோன் வைக்கிறவங்களும் ஃபோட்டோ எடுத்து ஜிஎம் சாருக்கு அனுப்புவாங்க. ஆமா. அப்புறம் யார் சார் சொன்னீங்க? மெயின்டெனன்ஸா சார்? அவங்க தூர்வாரன்ற பேர்ல தூக்கிட்டு இல்ல வந்துருவாங்க. கரெக்ட் தான். ஆமா, எதுக்கு நீங்க மெயின்டெனன்ஸ் பார்க்கணும்? ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆணி அடிக்க சொல்லி தேர்ட் ஃப்ளோருக்கு வர சொல்லுங்க சார். இன்னும் வரல சார். போன மாசம் வந்த அந்த ஒரு ஆணி பாத்தியாப்பா நீ? ஆமா சார். அண்ணே என்னண்ணே இன்னுமானே அவங்கள நம்பி நிக்கிற? நீயா ஒரு ஆணி எடுத்து சுத்தி நங்கு நங்குன்னு அடிச்சுட்டு போனேன். நானே அடிக்கிறதுக்கு மெயின்டெனன்ஸ் டீம் எதுக்குப்பா? கரெக்ட்ண்ணே, உனக்கு தெரியுது எனக்கு தெரியுது. ஆணியை நீயே போய் அடிச்சுக்கோ, வேற எதனா ப்ராப்ளம்னா நீயே மாத்திக்கோ, அவங்க எல்லாம் கூப்பிடாத. போனேன் பாத்துருமா? சார் லீவ் சார் 2 நாள். லீவ் வேணுமா? ஆமாம் சார். ஹலோ சொல்லுங்கள் சார். எத்தனை லீவ் வேணும்? 2 நாள் லீவ் சார். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார். உடம்பு சரியில்லையா? ஆமாம் சார். டார்கெட்லாம் முடிச்சிட்டியா? இல்லை சார். சரி ஓகே, லீவ் தரேன். சரி போய்ட்டு. தேங்க்யூ சார். என்னப்பா அது? லீவ் சார் 2 நாள். பர்ச்சேஸ் போட்டார் சார். என்னது? பர்ச்சேஸ் லீவ் கொடுத்துட்டார் சார் 2 நாள். எதுக்கு 2 நாள் லீவு? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க சார். டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டியா? இல்லை சார். டார்கெட் அச்சீவ் பண்ணல, லீவுனா மட்டும் வந்துடுறது. அவர் என்ன சொல்றது உனக்கு லீவ் தருது? முக்கியஸ்த நான் சொல்றேன், எனக்கு லீவ் கிடையாது, உள்ள போ. சார் கொடுங்க சார் 2 நாள் தானே. தம்பி லீவுனா கிடையாது, போய் சேல்ஸ் பாரு, உள்ள போ. உள்ள போடா, உள்ள போ. இவனை 2 பேரும் போட்டி போடுற நம்ம தலையை விட்டானப்பா. ஹலோ தம்பி, எங்கப்பா இருக்கிற? சரி சரி, வேற ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்திருக்கிறாங்க. நேராக ஃபுட் மெஸ் போ, சாப்பாடு எடுத்துட்டு வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்துடு. என்னது? சாப்பாடு எடுக்கூடாதுன்னு சொன்னாங்களா? யாரு? முகேஷ் சார், நான் பேசுகிறேன், நீ சாப்பாடு எடுத்துட்டு போ. தம்பி தம்பி, போகும்போது அப்படியே வாட்டர் கேனே எடுத்துட்டு போயிரு. அதுவும் யாராவது கேள்வி கேட்பாங்க, ஆனா முகேஷ் இருக்குன்னு சொல்லிடு. சரிங்கண்ணா. தம்பி இன்னொரு விஷயம் முக்கியமானது, டைம் வர போச்சு. சொல்லுங்கண்ணா. ஸ்கூல் வேற விட்டுருக்கான், பாப்பா ஸ்கூல்ல இருக்கான், கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துரு. ஓகேவா? சரிங்கண்ணா. ஓகேப்பா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அண்ணே நில்லுங்க, எங்க போறீங்க? ஏடி வாங்க போறேன் தம்பி. ஏடி வாங்க போறியா? எதுக்கு ஏடியே? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லப்பா. அங்கேருந்து வரும்போது ஜாலியாக வந்துட்டு இங்கே கேட்டேன், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லன்ற. உண்மையை சொல்லு, மொபைல் வாங்க தானே ஏடி உனக்கு? எப்படிப்பா உனக்கு தெரியும்? நீ மொபைல் வாங்குறதுக்கு உன் லவருக்கு மொபைல் வாங்கி கொடுத்துட்டு ஏடி வாங்கி வட்டிக்கு விடுறது, இதுக்கா நிர்வாகம் உனக்கு ஏடி தருது? ஏன்பா, ஏடின்றது நிர்வாகம் நம்மளுக்கு எமர்ஜென்சிக்காக கொடுக்குற ஒரு ஆஃபர்ப்பா, அதை மிஸ்யூஸ் பண்ணலாமா? இந்த மாதிரி நீ மிஸ்யூஸ் பண்ணுறதுனால ஏடியை நிர்வாகம் பிளாக் பண்ணிடுச்சுன்னா நாளைக்கு உண்மையாகவே பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறவங்களுக்கு ஏடி கொடுக்க முடியுமா? அப்போ உண்மையாகவே பாதிக்கப்படுறாங்க தானே. ஸோ ஏடியை தயவு செஞ்சு மிஸ்யூஸ் பண்ணாதீங்க யாரும்பா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வாப்பா. ஹலோ ஹலோ சொல்லுங்கண்ணா.
ஐயோ சொல்லி அந்த கருவடை ஆ. நல்ல சரியா சரி சரி ஓகேண்ணே ஓகேண்ணே எப்பண்ணே நேத்து நைட்டு ஆனந்தில சரி சரி ஓகேண்ணே நான் சொல்லிடுறேன் நான் அட்மின் கிட்ட சொல்லி உடனே செயல்படுத்த சொல்றேனே ஓகேண்ணே அண்ணே அண்ணே பரதண்ணே சொல்லுப்பா அண்ணே நம்ம ஸ்டாஃபுக்கு ஒருத்தருக்கு பஸ் ஸ்டாண்ட் ஆக்சிடென்ட் ஆகி பிவெல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா என்னன்னு கொஞ்சம் ஃபயர் அண்ட் சேஃப்டி கால் பண்ணுங்கண்ணே இந்த உடனே பண்றேன்பா ஹலோ ஃபயர் அண்ட் சேஃப்டி சொல்லுங்க ஏன் நம்ம ஸ்டாஃப் ஒருத்தவங்க பஸ் ஸ்டாண்ட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பிவெல் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்கப்பா ஓகே நீங்க போய் என்னன்னு கொஞ்சம் பாருங்க ஓகே சார் நாங்க உடனே போய் பார்க்கறோம் ஜிஎம் சார் இன்ஃபார்ம் பண்ணா நான் வரேன்மா ஓகே சார் थैंक यू சார் ஓகேமா அம்பேத் சொல்லுண்ணா நீ ஜிஎம் சார்ட்ட போ சார்ட்ட போய் இந்த மாதிரி நம்ம ஸ்டாஃப் ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க ஓகேண்ணா பிவெல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க போய் அவங்க சொன்னீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ஸுக்கு ஃபோன் கால் பண்ணுவாங்க என்னன்னு பார்த்துட்டு அமௌண்ட் வாங்கிட்டு ஸ்பாட்டுக்கு போ சரி ஓகேண்ணா பசங்களா முகேஷ் சொல்லுங்க பசங்களா கூப்பிடு உடனே ஹாஸ்பிட்டல் போறோம் ஓகே ஓகேவா ஓகே வாமா சீக்கிரம் எங்கள் வீட்டில் நாளும் காத்திரை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை எங்கள் வீட்டில் நாளும் காத்திரை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் குட் எல்லாரும் இப்படி வச்சு செஞ்சுட்டீங்களேடா ஒரு பேச்சுக்காக ஏன்டா எல்லாரும் கிண்டல் பண்ணுறீங்க என்னையும் சேர்த்துக்கோங்கடான்னு இப்படி கிண்டல் பண்ணோம்னு நான் எதிர்பார்க்கல குட் ஸோ மக்கள் எல்லாம் இம்பார்ட்டன்ட் நாட்கள்லாம் கிண்டல் பண்ணும்போது மக்கள் எல்லாம் சிரிச்சிருப்பீங்க முழுக்க முழுக்க நகைச்சுவைக்காக மட்டுமே இதை யாரும் புண்படுத்துறதுக்காக அட்மின் டிபார்ட்மெண்ட் பண்ணல நிறைய நல்ல கருத்துக்களும் சொல்லியிருக்காங்க இந்த ஏடியை பற்றி பேசியிருக்காங்க மெஸ் சாப்பாடு நாம் 2 months ஆச்சு மெஸ்ஸில் இந்த பார்சல் எதுவும் நம்ம அனுப்புறதில்ல வாட்டர் கேன்லாம் நம்ம வெளியில் கொடுக்கறதில்ல ஸோ இது மாதிரி மிஸ்யூஸ் ஆகிட்டு இருந்ததில் நம்ம இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம் அதை வச்சு ஒரு சின்ன கான்செப்ட் வச்சு பசங்க டெவலப் பண்ணாங்க அடுத்து நம்ம மக்கள்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க நம்மள மாதிரி இம்பார்ட்டன்ட் பீப்புள் நடத்துகிற ஒரு மேனேஜ்மெண்ட் மூலயமா மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க பசங்கள் ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுங்க ஸோ இதில் யாரும் மனம் புண்படுற மாதிரி அவங்க பேசியிருந்தா அவர்கள் சார்பாக நோ இஷ்யூ அவர்கள் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரைட் தேங்க்யூ
இத்துடன் நமது கலை நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவடைந்தது. அடுத்ததாக கலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அணிகளுக்கு எம்டியின் கையால் பரிசுகள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன் எம்டி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். கலை நிகழ்ச்சி மிக அழகாக நடைபெற்றது. எல்லோரும் மிக மகிழ்ச்சியுடன் நாம் ரசித்தோம். இந்த கலைஞர்கள் கிட்டத்தட்ட 1-2 மாதம் 2 வாரம் வந்து கடுமையான பயிற்சி எடுத்து தான் இது பண்ணியிருக்கிறாங்க. கொரியோகிராஃபி வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சது. எஸ்பெஷலி டான்ஸ் வந்து கொரியோகிராஃபி வந்து ரொம்ப அருமையாக அமைஞ்சது. பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி வந்து அந்த மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. நாடகங்களும் பரவாயில்ல, மோசமில்லை. அவர் சொன்ன மாதிரி வந்து இது யாரும் புண்படுத்தக்கூடிய நோக்கம் இல்லை. இருந்தாலும் இது எல்லாருமே ஒரு சிரிக்கக்கூடிய அளவில் வந்து மனசுக்குள்ளே இருந்த ஒரு சில காட்டங்கள் இருந்தால் கூட சிரிச்சாச்சுன்னா வந்து வெளியே போயிடும். அந்த மாதிரி நோக்கத்தில் பண்ணப்பட்டது தான். ஸோ மொத்தத்தில் வந்து இது ஒரு அருமையான நாள். 7வது ஆண்டு தொடக்க நாள் வந்து நம்ம ஒரு சிரிப்போடையும் மகிழ்ச்சியோடையும் தொடங்குகிறோம். மிக அழகாக இருக்கும். இதே மகிழ்ச்சியுடனும் இதே உற்சாகத்துடனும் நம்ம 7வது ஆண்டிலிருந்து அடுத்து அவர் சொன்ன மாதிரி சிகரத்தை நோக்கி வந்து நம்முடைய பயணத்தை தொடருவோம். நன்றி, வணக்கம். முதலாவதாக மருதபலை மாமணியே பார்த்தசாரதி செக்யூரிட்டி கார்டு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக நறுமுகையே அசோக்குமார் மஞ்சுளா தேவி லைஃப் ஸ்டைல். அடுத்தது போதிஸ் சாங் ராஜேந்திர பிரசாத் ஃப்ரம் சில் செக்ஷன். பூமாலை அந்த சாங்கு தீபன், முத்தமிழ் செல்வன், மணிகண்டன், அஸ்வினி, அன்பாலயா, ராகவி மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐந்தாவதாக பஞ்சநாதன் டெக்ஸ்டைல்ஸ் சூர்யா சிஹெச்ஆர்எம். அடுத்தபடியாக கொம்பு வச்ச சிங்கம் நவீன், யுவராஜ், கணேசன், கிரிஜா, ராஜ்குமார், பிரீத்தி லைஃப் ஸ்டைல். அடுத்தபடியாக 2வது தளத்தில் இருந்து ஒரு சின்ன டிராமா ஆரோக்கியராஜா, கீர்த்தி, வனஜா, கிருபாதேவி, மஞ்சுளா தேவி, சந்தோஷ், ஐயப்பன் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக ரமணி, அன்பாலயா, தீபன், முத்தமிழ், அஸ்வினி. ரமணி, அன்பாலயா, தீபன், சக்கரவர்த்தி, முத்தமிழ் செல்வன், அஸ்வினி. அதுக்கு அடுத்தபடியாக குரூப் டான்ஸ் அபிஷா, விஜயலட்சுமி, சரண்யா, அசினபி, பிரியதர்ஷினி.
அடுத்தபடியாக கபிள் டான்ஸ் நவீன் பிரீத்தி லைஃப் ஸ்டைல். அடுத்ததாக அம்சவல்லி வினோத் லைஃப் ஸ்டைல் முதல்வன் சாங். அடுத்ததாக ராஜ்குமார் லைஃப் ஸ்டைல் கிரிஜா ப்ரமோட்டர். அடுத்ததாக அபிராமி செக்யூரிட்டி இருதயமேரி ராகவி பிரியதர்ஷினி அண்ட் மாலதி. கண்ணால சிரிச்சா கண்ணால அணைச்சா பின்னால கால வாரிட்டா பட்டுக்கோட்டை அம்பாடு உள்ளுக்குள்ளே என்னாடு பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் நிறுக்கி பின்னாடி பள்ளம் பறிப்பா பட்டுக்கோட்டை அம்மாடு. அடுத்தபடியாக ஜிஆர்எம் டிராமா ட்ரூப்ஸ். ஹசினபி வீரகுமார் கார்த்திக் ராமலிங்கம் பிரேம்நாத் புருஷோத்தமன் சுரேஷ் பாபு பாக்கியராஜ் ஹம்சவல்லி. அடுத்ததாக சுந்தர் சிஎச்ஆர்எம் சூர்யா சிஎச்ஆர்எம். அடுத்தபடியாக கோட் டான்ஸ் சுரேஷ்குமார் தீபன் சக்கரவர்த்தி முத்தமிழ் செல்வன் மணிகண்டன் நவீன் யுவராஜ் அண்ட் கணேசன். அடுத்ததாக இருதயமேரி குமார் செகண்ட் ஃப்ளோர் குமார் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அட்மின் டீம் அந்த டிராமா அட்மின் டீம். ஓரம் வந்து ஆலை மோதியது ஆஹா என்ன சுகமோ பிஞ்சு பொன்
பாபநாசம் டீம் சுரேஷ்குமார், விஜயகாந்த், முத்தமிழ் செல்வன், மணிகண்டன், கிரிஜா, நவீன், சிசிடிவி. கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமாக ஒரு 7 பேர் ரொம்ப அதிகமாக செயின் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் குமார், சீனியர் மேனேஜர். ரிபு லைஃப் ஸ்டைல். பரமேஷ் ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜர். ஸ்ரீனிவாசன் மெயின்டெனன்ஸ் இன்சார்ஜ். அப்பு மீடியா மேனேஜர். விஜயகாந்த் தேர்ட் ஃப்ளோர் சூப்பர்வைசர். சுரேஷ் குமார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சூப்பர்வைசர். அடுத்தபடியாக இந்த 40 நாள் இந்த ராஜாராணி ட்ரூப்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து நம்ம முதலாளிக்கு சிறப்பிக்கிறாங்க. அடுத்தபடியாக திரு அருண்மொழி அவர்களுக்கு கௌரவிக்கிறாங்க. அடுத்து HR கிருஷ்ணன் சார் அவர். கௌபாயின் பட்டதும் பிளேபாய்
அடுத்து மெயின்டெனன்ஸ் சீனு சார் அவர்களுக்கு ப்ளீஸ் கம். தேங்க்யூ தேங்க்யூ. இறுதியாக நேஷனல் ஆந்தம். जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय जय